யாழ் தையிட்டி விகாரை தொடர்பில் வலிகாமம் வடக்கு பிரதேச சபையில் புதிய தீர்மானம். பிரித்தானிய நாடாளுமன்றத்தில் இலங்கை தொடர்பில் அவதானம். தென்னிலங்கை அரசியலில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ள ரணில். தமிழக முதலமைச்சரை சந்தித்த தமிழ் தேசிய பேரவை. கண்டியில் மீண்டும் நிலச்சரிவு, மக்கள் வெளியேற்றம். தேசப்பந்துவுக்கு எதிரான முறைப்பாடு, உயர் நீதிமன்றத்தின் அதிரடி தீர்ப்பு. பலாலியை இலக்கு வைத்த பேச்சுவார்த்தை, மோடிக்கு பறக்க உள்ள விசேட கடிதம். அடுத்த 48 மணி நேரத்திற்கு விடுக்கப்பட்டுள்ள வெள்ளப்பெருக்கு எச்சரிக்கை. யாழ் தையிட்டி விகாரை தொடர்பில் வலிகாமம் வடக்கு பிரதேச சபையில் புதிய தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளது. யாழ் வலிகாமம் வடக்கு பிரதேச சபையின் மாதாந்த அமர்வு இன்று பிரதேச சபையின் தவிசாளர் சோமசுந்தரம் சுகீர்தன் தலைமையில் இடம்பெற்றது. இதன்போது தையிட்டி தெற்கில் பொதுமக்களின் காணியில் சட்டவிரோதமாக அமைந்துள்ள திஸ்ஸ விகாரை என கூறப்படும் கட்டடத்திற்கு எந்த அனுமதியும் பிரதேச சபையால் பெறப்பட்டிருக்காத நிலையில் பிரதேச சபையின் சட்ட விதிமுறைகளிற்கேற்ப இந்த கட்டடமானது சட்டவிரோதம் என்பதனை அறியப்படுத்த மும்மொழிகளிலும் சபையினால் அறிவித்தல் பலகையொன்று நாட்டப்பட வேண்டும் என தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் உறுப்பினர் பத்மநாதன் சார்ஜினால் பிரேரணை ஒன்று சபையில் கொண்டுவரப்பட்டது. குறித்த பிரேரணைக்கு அனைத்து உறுப்பினர்களும் ஆதரவு தெரிவித்ததை அடுத்து தீர்மானம் ஏகமனதாக நிறைவேற்றப்பட்டுள்ளது. அத்தோடு சட்டவிரோத தையிட்டி விகாரையின் விகாராதிபதியின் பதவி உயர்வுக்காக எதிர்ப்பை சபையில் தெரிவித்து தீர்மானம் நிறைவேற்றப்பட வேண்டும் எனவும் பத்மநாதன் சார்ஜினால் பிரேரணை சபையில் கொண்டுவரப்பட்டது. குறித்த பிரேரணைக்கு எதிர்ப்பு தெரிவித்து சபையில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டதுடன் பிரதேச சபையின் உறுப்பினர்களால் தையிட்டியில் எதிர்வரும் ஞாயிற்றுக்கிழமை போராட்டம் ஒன்று முன்னெடுக்கப்படும் எனவும் தீர்மானிக்கப்பட்டுள்ளது. சபையெல்லாம் திரட்ட எலெக்ஷனுக்கு முன்னுக்கே நாங்கள் போய் அமைச்சர் வந்துச்சோம். பொதுமக்கள் கட்சி உறுப்பினர்கள் இதுல போய் நாங்கள் பொதுவான விஷயங்கள் என்னென்ன அடுத்தடுத்து போடாமல் என்ற நடவடிக்கைகள் எடுத்துக்கொண்டாங்க. அந்த நிலையில வந்து அந்த கௌரவ அமைச்சர் சுனில் சனையை வந்து நான் சந்திச்சேன். அவர் நம்பிக்கை இருந்தது என்னன்னா எங்களை அவர் கை கொடுத்து கும்பிட்டு மன்னிப்பு கேட்டு அந்த மீட்டிங் வராங்க. தவறுதலாக இந்த விஷயம் நடந்துச்சு, நாங்கள் எப்படி தீர்வு தருவோம் என்ற நம்பிக்கை, அந்த நம்பிக்கையில நாங்கள் இங்கே வந்து இறங்குறோம். 2ஆம் நாள் வந்து இன்னொரு கட்டத்தை கட்டி அங்க வந்து ஓபன் பண்றாங்க ராணுவத்தின் போலீஸின் பாதுகாப்பு. அப்படி நடக்கையில வந்து இதுக்கு நாங்க எல்லாம் ஒற்றுமையானதா சிலவங்க வந்து எங்க வந்து அப்படி காய்ச்சிட்டு எல்லாருமே காய்ச்சி கொண்டு இருக்கீங்க. நீங்களும் எல்லாருமே காய்ச்சி கொண்டு இருக்கீங்கன்னு எங்களுக்கு தெரியும். ஆனா வந்து இதை ஒற்றுமையாக இருந்து முடிவெடுத்தா அந்த போராட்டங்களை பங்கெடுத்தா தான் இது வந்து கட்சி சார்ந்த போராட்டம் இல்லை. இது வந்து மக்கள் சார்ந்த போராட்டம், வெளிவடக்கு சார்ந்த போராட்டம், இனம் சார்ந்த போராட்டம். எல்லாரும் வந்து பங்களுக்கு எடுப்போம். போராட்டம் ரீதியாவோ இன்னும் அரசியல் ரீதியாவோ இதுக்கு ஒரு காணிய விடுதலுக்கான முயற்சி நடக்கும். நாங்கள் சில வரையறைகளை கொண்டு அதுக்க போட்டு இன்று எங்களுடைய சபையினுடைய 7வது சமயம் வரும்போது ஏற்கனவே தொடர்ச்சியாக எங்களுடைய மக்களாலும் மக்கள் விரோதிகளால் சுட்டிக்காட்டப்பட்ட தையிட்டி திஸ்ஸ விகாரை சம்பந்தமான விகாரங்கள் இன்றும் சபை நடவடிக்கைக்கு வந்தது. அந்த அடிப்படையில் ஏற்கனவே இந்த விகாரை வந்து சட்டவிரோதமாக அமைக்கப்பட்ட என்று சொல்லி நாங்கள் அதற்கு எதிரான ஒரு சட்ட நடவடிக்கை செல்ல இருக்கின்ற நேரத்தில் இலங்கை அரசினுடைய அமைச்சரவை ஆலே ஒரு தீர்மானம் எடுக்கப்பட்டிருந்தது. அந்த பிரச்சனைகளை 60 நாட்களுக்குள் தீர்ப்பதற்காக ஒரு குழு நடவடிக்கை அமைக்கப்பட்டிருந்தது. அந்த 60 நாட்களை கடந்த பின்னர் நாங்கள் சபையால் மீண்டும் ஒரு கடிதம் அனுப்பப்பட்டது. நீங்கள் இவ்வாறு அமைச்சரவை தீர்மானம் அறிவித்திருக்கிறபடியே இந்த தீர்மானத்தின் நடைமுறை என்ன என்று கேட்டு ஒரு கடிதம் ஒன்று அனுப்பப்பட்ட நிலைமையில் எங்களால் தீர்மானம் ஒன்று எடுக்கப்பட்டு கடிதம் அனுப்பப்பட்ட நிலைமையில் அதை புத்தசாசன அமைச்சுக்கு சமர்ப்பிக்கப்பட்டும் இன்றைக்கு ஒரு 2 மாதங்களை மீண்டும் 60 நாட்கள் கடந்த நிலைமையிலும் எந்தவித நடவடிக்கையும் இல்லாதால் இன்றைய சபையில் அந்த காணியின் உரிமையாளரும் எங்களுடைய பிரதேச சபையின் கௌரவ உறுப்பினருமான சாரியன் அவர்கள் ஒரு தீர்மானத்தை கொண்டு வந்தார். அந்த அனுமதியற்ற கட்டட நடவடிக்கைக்கு எதிராக நீங்கள் அந்த கட்டடத்துக்கு எதிராக அந்த கட்டடத்தை சட்ட ரீதியற்ற கட்டிடம் என 3 மொழிகளிலும் பேர்பலகை நட வேண்டும் என குறிக்கப்பட்டிருந்தது. ஆகவே அது சம்பந்தமாக எடுக்கப்பட்ட தீர்மானத்தின் அடிப்படையில் 3 மொழிகளிலும் அந்த விகாரியானது சட்டவிரோதமாக விகாரி என எங்களுடைய 1987ஆம் ஆண்டு பிரதேச சபை சட்டத்தின் கீழும் நகராபிவிருத்தி கட்டளை சட்டத்தின் கீழும் அந்த விளம்பரம் பிரசுரிக்கப்படும் என்பதை நாங்கள் இன்று சபையில் ஏகமனதான ஒரு தீர்மானமாக எடுத்திருக்கிறோம். அதற்கு மேலதிகமாக இந்த சட்டவிரோதமாக கட்டப்பட்ட தையிட்டி விகாரையினுடைய விகாராதிபதிக்கு பதவி உயர்வு வழங்குவதற்கான வைபவம் கொண்டு 21ஆம் தேதி நடைபெற இருக்கின்ற நிலைமையில் அதற்கு எதிர்ப்பு தெரிவித்து
எங்களுடைய சபையினுடைய தீர்மானம் ஒன்று நிறைவேற்றப்பட்ட நிலைமையிலும் 21ஆம் தேதி நடைபெறும் அன்று பகல் எங்களுடைய பிரதேச சபையின் கௌரவ உறுப்பினர்கள் எல்லோரும் தங்களுடைய எதிர்ப்பினை விகாரைக்கு முன்னாலே செய்வதாக இன்றைய ஒரு தீர்மானம் எடுக்கப்பட்டிருக்கிறது. அதன்படி அவ்வாறான செயற்பாட்டிலே பொதுமக்களும் கலந்து கொண்டு அந்த எதிர்ப்பை தெரிவிக்குமாறு கேட்டுக்கொள்ளும். பிரித்தானிய நாடாளுமன்றத்தில் இலங்கை தொடர்பில் அவதானம் செலுத்தப்பட்டுள்ளது. டிட்பா சூறாவளியால் இலங்கைக்கு ஏற்பட்ட சேதம் மற்றும் வழங்கப்பட்ட நிவாரணம் குறித்தும் நேற்று விவாதிக்கப்பட்டுள்ளது. அதற்கமைய இதுவரை இலங்கைக்கு சுமார் 6,75,000 பவுண்டு மனிதாபிமான உதவி பிரித்தானியாவால் வழங்கப்பட்டுள்ளது. மேலும் பிரித்தானிய அரசாங்கம் நிலைமையை உன்னிப்பாக கண்காணித்து வருவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. அத்துடன் எதிர்காலத்தில் மேலும் நிவாரணம் வழங்கும் என்று நாடாளுமன்றத்தில் மேலும் தெரிவிக்கப்பட்டது. இலங்கையில் ஏற்பட்ட பேரிடர் காரணமாக பாரிய இழப்புகள் ஏற்பட்டுள்ள நிலையில் பல சர்வதேச நாடுகள் பல்வேறு உதவிகளை செய்து வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. முன்னாள் ஜனாதிபதியும் ஐக்கிய தேசிய கட்சியின் நீண்டகால தலைவருமான ரணில் விக்ரமசிங்கவின் நிலைப்பாடு தென்னிலங்கை அரசியலில் பேசுபொருளாக மாறியுள்ளது. கட்சியின் தலைமைத்துவத்தை இளம் தலைமைக்கு வழங்கும் நிலைப்பாட்டுக்கு ரணில் வந்துள்ளமை அரங்கில் பெரும் மாற்றமாக விவாதிக்கப்படுகிறது. ஐக்கிய தேசிய கட்சி மற்றும் ஐக்கிய மக்கள் சக்தி இணைவுக்கு தனது தலைமை தடையாக மாறினால் எந்த நேரத்திலும் கட்சி தலைமை பதவியிலிருந்து விலக தயாராக இருப்பதாக ரணில் விக்ரமசிங்க அறிவித்துள்ளார். ஐக்கிய தேசிய கட்சி தலைமையகத்தில் நேற்று நடைபெற்ற செயற்குழு கூட்டத்தில் ஐக்கிய தேசிய கட்சிக்கும் ஐக்கிய மக்கள் சக்திக்கும் இடையிலான ஒத்துழைப்பு குறித்து கலந்துரையாடப்பட்டது. அதே நேரத்தில் ஐக்கிய மக்கள் சக்தி கட்சியின் விவகாரங்களை எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச கையாண்டு வருகிறார். எனினும் அந்த கலந்துரையாடல்களின் முன்னேற்றம் குறித்த அதிகாரப்பூர்வ அறிக்கை இன்னமும் தனக்கு கிடைக்கவில்லை என ரணில் தெரிவித்துள்ளார். கலந்துரையாடல்களை மிக விரைவில் முடிக்க வேண்டும் எனவும் இனி அவற்றை இழுத்தடிக்க நேரமில்லை என ரணில் செயற்குழுவுக்கு அறிவித்துள்ளார். அடுத்த ஆண்டு முதல் அனைத்து எதிர்க்கட்சிகளும் ஒன்றிணைந்து அரசாங்கத்திற்கு எதிராக ஒரு வலுவான மக்கள் சக்தியை கட்டியெழுப்ப வேண்டும். இரு கட்சிகளும் இணைய வேண்டும் என்று தான் விரும்புவதாக குறிப்பிட்டவர் தான் தலைமை பதவியில் இருந்து விலகி சஜித் அல்லது வேறொருவருக்கு தலைமைத்துவத்தை வழங்க வேண்டும் என்ற யோசனை முன்வைக்கப்பட்டு செயற்குழு அதை அங்கீகரித்தால் அதற்கு தான் இணங்கி செயற்படுவேன். அதற்கு தலைமையை விட்டுக் கொடுக்க தயார். நான் நீண்ட காலமாக கட்சி தலைமை பொறுப்பிலிருந்து வருகின்றேன். நாட்டின் மிக உயர்ந்த பதவியையும் வகித்து விட்டேன். மேலும் நாட்டில் ஏற்பட்ட பொருளாதார நெருக்கடியை தீர்த்து வைக்க முற்பட்டேன். ஆனால் தலைமை பதவியை விட்டுக் கொடுப்பது பெரிதல்ல. ஆனால் இது விரைவில் முடிவுக்கு வரப்பட வேண்டும் என்று ரணில் விக்ரமசிங்க செயற்குழுவிடம் மேலும் தெரிவித்துள்ளார். யாழ்ப்பாணம் கோட்டையை சுற்றி வர உள்ள பகுதியில் தொல்பொருள் சின்னங்கள் புதைந்திருக்கலாம் என்ற வகையில் தொல்பொருள் திணைக்களம் எல்லைக்கல்லிடும் நடவடிக்கையில் ஈடுபட்டு வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனால் முற்றவெளி மைதானத்திற்குள் நுழைய முடியாதவாறு எல்லைக்கல் நாட்டப்படுவதாக யாழ்ப்பாண மாநகர சபை உறுப்பினர் ரத்னம் சதீஷ் தெரிவித்துள்ளார். இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில், வீதி அபிவிருத்தி அதிகார சபையின் எல்லைக்கல்லின் அளவிற்கு குறித்த எல்லை இடுமாறு நாங்கள் கோரினோம். அதற்கு அவர்கள் அது தங்களுக்குரிய பிரதேசம் என்றும் வீதி அபிவிருத்தி அதிகார சபை மாநகர சபை உள்ளிட்ட அனைத்து தரப்பினரிடமும் அனுமதி எடுத்த பின்னரே இவ்வாறு எல்லைகள் நாட்டுவதாக கூறினர். வீரசிங்க மண்டபத்திற்கு முன்னால் உள்ள தமிழராட்சி படுகொலை நினைவேந்தல் தூவியில் நாங்கள் நினைவேந்தல் செய்வது வழமை. அந்த வளாகத்திற்குள்ளே சென்று நாங்கள் நினைவேந்தல் செய்ய வேண்டும். ஆகையால் அந்த பகுதியை விட்டு எல்லை இடுமாறு கோரினோம். அதன்படி சிறிய ஒரு வாயில் விட்டு எல்லைகள் நாட்டப்படுகிறது. வாயிலுக்கு கதவு போடுமாறு அவர்கள் கூறினர். இது தொல்பொருள் திணைக்களத்தின் பகுதி. ஆகையால் யாரும் இதனை தடுக்க முடியாது என்று கூறுகின்றனர். யாழ் மாநகர சபை இதுகுறித்து விரைந்து நடவடிக்கை எடுக்கிறதா என பார்ப்போம் என்றும் குறிப்பிட்டுள்ளார். யாழ்ப்பாணத்திலிருந்து தமிழகம் சென்ற தமிழ் தேசியம் சார்ந்த கட்சிகளின் பிரமுகர்கள் இன்றைய தினம் தமிழக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினை சந்தித்ததாக தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் ஊடக பேச்சாளர் கனகரத்னம் சுகாஸ் தெரிவித்துள்ளார். இதுகுறித்து அவர் மேலும் தெரிவிக்கையில், இலங்கையில் நிறைவேற்றப்பட உள்ள ஈழத் தமிழர்களின் நலன்களுக்கு எதிரான ஏக்கிய ராஜ்ய அரசியலமைப்பை தடுத்து நிறுத்துவதற்காக இந்திய அரசினூடாக அழுத்தங்களை வழங்க வேண்டும் என்று தமிழக முதலமைச்சரிடம் வலியுறுத்தினோம். ஈழத்தமிழ் கடற்றொழிலாளர்களின் அவலங்களுக்கு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் என்று அவரிடம் கோரினோம். எம்மால் கையளிக்கப்பட்ட அறிக்கையை விரைவில் மக்களுக்கு பகிரங்கப்படுத்துவோம். மேலும் சந்திப்புகள் தொடரும் என அவர் குறிப்பிட்டுள்ளார். டிட்பா புயலினால் ஏற்பட்ட அனர்த்தம் படிப்படியாக சீரமைக்கப்பட்டு வரும் நிலையில் மீண்டும் ஒரு இயற்கை அனர்த்தம் பதிவாகியுள்ளது. இதன்படி கண்டி ஹோனஸ்கிரிய நகரக்கரையில் ஏற்பட்ட நிலச்சரிவில் ஒருவர் காயமடைந்துள்ளார். 3 வீடுகள் சேதமடைந்துள்ளதாக மாவட்ட அனர்த்த முகாமைத்துவ மத்திய நிலையம் தெரிவித்துள்ளது. இன்று காலை இப்பகுதியில் பெய்த மழையுடன் இந்த நிலச்சரிவு ஏற்பட்டுள்ளதாகவும் கூறப்படுகிறது. நிலவும் ஆபத்து காரணமாக அருகில் உள்ள 2 தங்குமிடங்களில் இருந்து 90 குடும்பங்களை பாதுகாப்பான இடங்களுக்கு அனுப்ப நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. இதேவேளை கண்டி மற்றும் நுவரெலியா மாவட்டங்களுக்கு மண்சரிவு சிவப்பு அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. அத்துடன் குருநாகல், பதுளை, மாத்தளை ஆகிய மாவட்டங்களுக்கு 2ஆம் நிலை அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது.
தேசப்பந்து தென்னக்கோனுக்கு எதிரான தனிப்பட்ட முறைப்பாட்டை தள்ளுபடி செய்தமை சட்டத்திற்கு எதிரானது என கொழும்பு உயர் நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது. 2022 மே 9ஆம் தேதி காலி முகத்திடலில் நடந்த கோட்டா கோகோம் போராட்டத்தின் போது நடத்தப்பட்ட தாக்குதல் தொடர்பாக மேல் மாகாணத்தின் அப்போதைய சிரேஷ்ட காவல்துறை அதிபர் தேசப்பந்து தென்னக்கோனுக்கு எதிராக போராட்டக்காரர் ஒருவர் தனிப்பட்ட வகையில் முறைப்பாடு தாக்கல் செய்தார். அந்த தனிப்பட்ட முறைப்பாட்டை தள்ளுபடி செய்ய அப்போதைய கொழும்பு தலைமை நீதிபதி எடுத்த தீர்மானம் சட்டத்திற்கு எதிரானது என கொழும்பு உயர் நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது. குறித்த போராட்டம் தொடர்பில் 2025 8/14 அன்று பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சு வெளியிட்ட அறிக்கை பின்வருமாறு அமைந்திருந்தது. 2021ஆம் ஆண்டு ஏப்ரல் 9ஆம் தேதியிலிருந்து காலி முகத்திடலில் முன்னெடுக்கப்பட்ட கோட்டா கோகம என்ற பெயரிலான அமைதி போராட்ட களம் மற்றும் அலரி மாளிகைக்கு அருகில் முன்னெடுக்கப்பட்டு வந்த மைனா கோகம என்ற பெயரிலான அமைதி போராட்டங்கள் மீது தாக்குதல் நடத்தியது தொடர்பில் தேசப்பந்து தென்னக்கோனுக்கு எதிராக குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டுள்ளது. அலரி மாளிகையில் அப்போதைய பிரதமர் மஹிந்த ராஜபக்சவின் தலைமையில் இடம்பெற்ற கலந்துரையாடல் நிறைவடைந்ததன் பின்னர் இரும்பு கம்பிகளுடன் சிலர் காலி வீதிக்கு வந்து மைனா கோகம போராட்ட களத்தின் மீது தாக்குதல் நடத்தியதுடன் பின்னர் கோட்டா கோகம போராட்டக்காரர்கள் மீது தாக்குதல் நடத்தி ஒரு சில சொத்துக்களை தீக்கிரையாக்கியிருந்தார்கள். அந்த சந்தர்ப்பத்தில் தேசப்பந்து தென்னக்கோன் சம்பவ இடத்தில் இருந்ததாகவும் அலரி மாளிகையிலிருந்து வந்து கலகம் ஏற்படுத்தும் வகையில் செயற்படுவர்களின் நடவடிக்கையை தடுத்து நிறுத்துமாறு அமைதி போராட்டத்தில் ஈடுபட்டிருந்தவர்கள் தேசப்பந்து தென்னக்கோனை கோரியுள்ளதாகவும் ஆயினும் அதனை தடுத்து நிறுத்துவதற்கு நடவடிக்கை எடுக்கவில்லை என்பதும் குற்றப்புலனாய்வு திணைக்களத்தினால் முன்னெடுக்கப்பட்ட விசாரணைகளில் உறுதியாகியது. விசாரணைகளின் பின்னர் 2022ஆம் ஆண்டு ஜூன் 8ஆம் தேதி மற்றும் அக்டோபர் 10ஆம் தேதி சட்டமா அதிபருக்கு இந்த விவகாரம் அனுப்பி வைக்கப்பட்டுள்ளதுடன் அந்த விவகாரத்தை ஆராய்ந்ததன் பின்னர் கோட்டை நீதவான் நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்ட 22,646 இன் கீழ் 2022ஆம் இலக்கு வழக்கில் சந்தேக நபராக தேசப்பந்து தென்னக்கோனை பெயரிடுமாறு சட்டமா அதிபர் சஞ்சய் ராஜரட்னம் 2023ஆம் ஆண்டு ஏப்ரல் 19ஆம் தேதி ஆலோசனை வழங்கியிருந்தார். சட்டமா அதிபரின் ஆலோசனையை தொடர்ந்து அந்த ஆலோசனையை அதிகாரப்பூர்வமற்றதாக்கும் உத்தரவு ஒன்றை பிறப்பிக்குமாறு கோரி 2023ஆம் ஆண்டு ஏப்ரல் மாதம் 24ஆம் தேதி மேன்முறையீட்டு நீதிமன்றத்தில் ரெட் மனு ஒன்று தாக்கல் செய்யப்பட்டதோடு மேன்முறையீட்டு நீதிமன்ற நீதியரசர் நிசங்க பந்துல கருணாரத்னவால் 2023ஆம் ஆண்டு ஜூன் மாதம் 26ஆம் தேதி அந்த ரெட் கட்டளை பிறப்பிக்கப்பட்டது. அந்த ரெட் கட்டளையை ரத்து செய்யுமாறு கோரி சட்டமா அதிபர் உயர் நீதிமன்றத்திற்கு விசேட மேன்முறையீட்டு மனு ஒன்றை தாக்கல் செய்திருந்தார். அந்த மேன்முறையீட்டு மனு விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட போது 2025ஆம் ஆண்டு ஜூலை 20ஆம் தேதி உயர் நீதிமன்றத்தினால் ரெட் கட்டளையை தடுத்து இடைக்கால தடை பிறப்பிக்கப்பட்டது. அந்த இடைக்கால தடையை தொடர்ந்து தன்னை கைது செய்வதை தடுக்குமாறு கோரி தேசபந்து தென்னக்கோனால் தாக்கல் செய்யப்பட்ட பிணை கோரிக்கை பத்திரத்தின் 13வது பகுதியில் 2022ஆம் ஆண்டு மே மாதம் 9ஆம் தேதி நிறைவேற்று அதிகாரம் கொண்ட ஜனாதிபதியால் விடயங்களை உறுதிப்படுத்தியதன் பின்னரே தான் செயற்பட்டதாக குறிப்பிட்டது. காவல்துறை அதிபர் பெற்றுக் கொடுத்த ஆலோசனையை கவனத்திற்கொள்ளாமல் ஜனாதிபதி எவ்வாறான ஆலோசனையை பெற்றுக் கொடுத்தார் என்ற விடயம் இதுவரையில் தெளிவாக தெரியவில்லை. குழப்பம் விளைவிக்கும் வகையில் செயற்பட்ட தரப்பினரை வெளியேற்றுவதற்கு தான் நடவடிக்கை எடுத்ததாக அவரின் மனுவில் அவர் குறிப்பிட்டிருந்தாலும் விசாரணைகளில் ஒரு சிலர் மைனா கோகம அமைதி போராட்டத்தின் மீது தாக்குதல் நடத்திய போதும் கோட்டா கோகம போராட்ட களம் மீதும் தாக்குதல் நடத்தப்பட்ட போதும் எந்த ஒரு நடவடிக்கை எடுக்காமல் குறித்த குழுவினர் போராட்டக்காரர்களை தாக்கியவர்களின் உடைமைகளையும் சேதப்படுத்தியதன் பின்னர் குழப்பம் விளைவித்தவர்களை துரத்துவதற்கு முயற்சி எடுக்கப்பட்டதாகவும் தேசப்பந்து தென்னக்கோனின் முன்னிலையிலே இந்த தாக்குதல் நடந்திருந்த போதும் அவர் குறித்த தரப்பினர்களின் ஒரு நபரை கூட கைது செய்வதற்கு ஆலோசனையை வழங்கியிருந்ததாக விசாரணைகளில் உறுதியாகவில்லை. முன்னாள் ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ச 2022 ஜூலை 9ஆம் தேதி ஜனாதிபதி மாளிகையிலிருந்து வெளியேறியதன் பின்னர் கண்டுபிடிக்கப்பட்டதாக தெரிவிக்கப்படும் 1,78,50,000 ரூபாய் நிதி போராட்டக்காரர்களால் காவல்துறையிடம் ஒப்படைத்ததன் பின்னர் அது தொடர்பில் கோட்டை நீதவான் நீதிமன்றத்தில் B 22,516 இன் கீழ் 2022ஆம் இலக்கத்தின் கீழ் வழக்கு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. அந்த நிதி 2022 ஜூலை 28ஆம் தேதி வரை கோட்டை நீதவான் நீதிமன்றத்திற்கு சமர்ப்பிக்காமையின் காரணமாக அதனை நீதிமன்றத்திற்கு சமர்ப்பிக்குமாறு கோட்டை காவல் நிலைய பொறுப்பதிகாரிக்கு உத்தரவிட்டிருந்த போதும் கோட்டை காவல் நிலையத்தினூடாக இல்லாமல் கொழும்பு மத்திய குற்றத்தடுப்பு பிரிவினரால் அந்த நிதி சமர்ப்பிக்கப்பட்டமை தொடர்பில் உடனடி விசாரணை ஆரம்பிக்குமாறு 2022 ஜூலை 29ஆம் தேதி கோட்டை நீதவான் நீதிமன்றத்தால் வழங்கப்பட்ட உத்தரவுக்கு அமைய காவல்துறை அதிபரின் ஆலோசனையின் பேரில் விசேட விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டிருந்தன. அந்த விசாரணையில் ஜனாதிபதி மாளிகையின் அறையொன்றிலிருந்து போராட்டக்காரர்களால் கண்டுபிடிக்கப்பட்ட 1,78,50,000 ரூபாய் நிதி கோட்டை காவல் நிலையத்திற்கு கொண்டு சென்று அறிக்கையிட்டதன் பின்னர் மேல் மாகாணத்திற்கு பொறுப்பான சிரேஷ்ட பிரதி காவல்துறை அதிபர் தேசபந்து தென்னக்கோன் கோட்டை காவல் நிலைய பொறுப்பதிகாரியின் உத்தியபூர்வ தொலைபேசிக்கு அழைப்பு விடுத்து அந்த நிதியை மறுதினம் அப்போதைய பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சரிடம் ஒப்படைக்குமாறு உத்தரவு வழங்கியுள்ளமை தெரியவந்தது. அந்த சட்டவிரோத உத்தரவு தொடர்பில் கோட்டை காவல் நிலைய பொறுப்பதிகாரி காவல் பரிசோதகர் சாகர லியனகே
2022 ஜூலை 9ஆம் தேதி இரவு 10:45 மணிக்கு நாளாந்த காவல் குறைபாட்டின் முதலாம் பக்க 20ஆம் பிரிவில் 1172ஆம் இலக்கத்தில் அறிக்கையிட்டிருக்கிறார். அந்த பதிவில் கோட்டை காவல் நிலைய பொறுப்பதிகாரி வழக்கு பொருளாக அடையாளப்படுத்தியுள்ளதாக குறிப்பிட்டுள்ள போதிலும் தேசப்பந்து தென்னகோன் இதனை கவனத்திற்கொள்ளாமல் உடனடியாக அவர் ஏற்கனவே கூறியது போன்று செயற்படுமாறு உத்தரவிட்டதாக அதில் அறிக்கையிட்டிருக்கிறார். இது தொடர்பான விசாரணை அறிக்கை 2023 பிப்ரவரி மாதம் 9ஆம் தேதி காவல்துறை அதிபருக்கு ஒப்படைக்கப்பட்டுள்ளதுடன் அதனூடாக தேசப்பந்து தென்னகோனுக்கு கோட்டை காவல் நிலையத்திற்கு ஒப்படைக்கப்பட்டிருந்த மேற்குறிப்பிட்ட தொகை நிதி தொடர்பில் சட்டபூர்வமற்ற உத்தரவை கோட்டை காவல் நிலைய பொறுப்பதிகாரிக்கு பெற்றுக் கொடுத்ததனூடாக குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யுமாறு ஆலோசனை வழங்கப்பட்டிருந்தது. அதற்கமைய அப்போதைய காவல் அதிபர் CD விக்ரமதுங்கவால் குற்றப்பத்திரிகை பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சுக்கு அனுப்பி வைக்கப்பட்டிருந்தது. பலாலி விமான நிலையம் சர்வதேச விமான நிலையமாக விஸ்தரிக்கப்படாமை மற்றும் காங்கேசன்துறை துறைமுகத்தை வணிக ரீதியான துறைமுகமாக செயல்படுத்துவது தொடர்பில் இந்தியாவின் அழுத்தத்தை இலங்கை அரசாங்கத்திற்கு வழங்குவது தொடர்பில் தமிழ் பிரதிநிதிகளின் தலையீட்டில் கலந்துரையாடல் ஒன்று இடம்பெறவுள்ளது. இலங்கை தமிழரசு கட்சி மற்றும் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி அங்கம் வைக்கும் கட்சிகளின் தலைவர்கள் ஒன்றாக இணைந்து இலங்கைக்கான இந்திய உயர்ஸ்தானிகர் சந்தோஷ் ஜாவை சந்திப்பதற்கு ஏற்பாடுகள் இடம்பெற்று வருவதாக தெரிவிக்கப்படுகிறது. குறித்த சந்திப்பிலேயே மேற்படி விவகாரங்கள் தொடர்பில் கலந்துரையாடப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதன்படி எதிர்வரும் 23ஆம் தேதி கொழும்பில் வைத்து சந்திப்பதற்கு ஏற்பாடுகள் நடைபெற்று வருவதாக கூறப்படுகிறது. தமிழரசு கட்சியின் பதில் தலைவர் CVK சிவஞானம், ஈழ மக்கள் புரட்சிகர விடுதலை முன்னணியின் தலைவர் சுரேஷ் பிரேமச்சந்திரன், தமிழீழ விடுதலை இயக்கத்தின் தலைவர் தர்மலிங்கம் சித்தார்த்தன், தமிழ் மக்கள் விடுதலை கழகத்தின் தலைவர் செல்வம் அடைக்கலநாதன், ஜனநாயக போராளிகள் கட்சியின் தலைவர் சிவானந்தன் நவநீதராஜா மற்றும் சமத்துவ கட்சியின் தலைவர் முருகேச சந்திரகுமார் ஆகியோர் குறித்த சந்திப்பில் இடம்பெறுகின்றனர். குறித்த சந்திப்பில் 6 கட்சிகளின் தலைவர்கள் ஒன்றாக தயாரித்த மனு இந்திய உயர்ஸ்தானிகரிடம் கையளிக்கப்பட உள்ளது. குறித்த சந்திப்பில் மாகாண சபை தேர்தலை விரைவாக நடத்துமாறு இலங்கை அரசாங்கத்திற்கு அழுத்தம் வழங்குவதோடு நிலையான சமஷ்டி தீர்வினை அடைவதற்கு இந்தியாவின் ஒத்துழைப்பு அவசியம் பற்றியும் கலந்துரையாடப்பட உள்ளது. உயர்ஸ்தானிகருடனான பேசப்படுகின்ற விடயங்கள் மனு வடிவில் தயாரிக்கப்பட்டு 6 கட்சிகளின் தலைவர்கள் கையொப்பத்துடன் அவர் ஊடாக இந்திய பிரதமர் நரேந்திர மோடிக்கு கையளிக்கப்படுவதற்கான ஏற்பாடுகள் இடம்பெற்று வருவதாக சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. இம்மாத இறுதிக்குள் தேசிய மக்கள் சக்தியின் பொதுச் செயலாளர் டில்வின் சில்வா இந்தியாவுக்கு செல்வதற்கான ஏற்பாடுகள் இன்னொரு புறம் இடம்பெற்று வரும் நிலையில் தமிழ் கட்சிகளின் சந்திப்பு முக்கியத்துவம் வாய்ந்ததாக அமைய உள்ளமை குறிப்பிடத்தக்கது. மகாவலி ஆற்றின் கரையோர பகுதிகளில் அடுத்த 48 மணி நேரத்திற்குள் வெள்ளப்பெருக்கு ஏற்படக்கூடும் என்று நீர்ப்பாசன திணைக்களம் எச்சரித்துள்ளது. நாட்டில் தொடர்ந்து பெய்து வரும் கனமழை காரணமாக ஆற்றின் நீர்மட்டம் உயர்ந்து வரும் நிலையில் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. அதன்படி பின்வரும் பிரதேச செயலக பிரிவுகளில் வசிக்கும் மக்கள் மிகுந்த எச்சரிக்கையுடன் இருக்குமாறு திணைக்களம் எச்சரித்துள்ளது. கிண்ணியா, மூதூர், கந்தலாய் மற்றும் சேரவில, வெலிகந்த, லங்காபுர, தமன்கடுவ மற்றும் திம்பிளாகல் ஆகிய பகுதிகள் ஆபத்தில் உள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. மட்டக்களப்பு பொலனறுவை வீதி, சோமாவதிய ரஜமகா விகாரைக்கு செல்லும் வீதி மற்றும் சோமாவதிய ரஜமகா விகாரையை சுற்றியுள்ள பகுதிகள் வெள்ளத்தில் மூழ்கும் அபாயத்தில் உள்ளன. எனவே முன்னெச்சரிக்கையாக சோமாவதி ரஜமகா விகாரைக்கு செல்ல திட்டமிடும் பக்தர்கள் அடுத்த சில நாட்களுக்கு மறு அறிவிப்பு வரை அந்த பகுதியை தவிர்க்குமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளனர்.